friends, இன்னைக்கு நாம alphabet eating challenge part 2 தான் பார்க்க போறோம். and part 1 ல நம்ம A to G வரைக்கும் சாப்பிட்டோம். and இன்னைக்கு நம்ம H ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். and part 1 உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்குன்னு. and இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். so friends, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து A to G வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி ஹெச் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்சுக்கு நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சுக்கு நான் ஹார்லிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸுக்கு பேக் தான், 5 ரூபீஸ் பேக் தான். ஸோ இந்த ஹார்லிக்ஸ் தான் சாப்பிட போகிறேன். அண்ட் இது தனியாக சாப்பிட முடியாது, கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும், இருந்தாலும் நான் சாப்பிட்லான்னு இருக்கேன். ஸோ ஹார்லிக்ஸ் தான் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு ஹார்லிக்ஸ் தான் சாப்பிட போகிறேன், சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம். ஹார்லிக்ஸ் தனியாக சாப்பிட முடியல. இந்த 5 ரூபீஸ் பேக் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வாங்குகிறேன் அண்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ஹார்லிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, இன்றைக்கி தான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது ஓகே, பட் இது வந்து தனியாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட முடியல. இருந்தாலுமே இது ஒரு சேலஞ்ச் ஆனதுனால நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இது ஒரு ஆல்ஃபபெட் ஈட்டிங் சேலஞ்ச். ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி தானே ஆகணும். அண்ட் ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். யோசிச்ச அளவுக்கு எதுவும் என்னால் வாங்க முடியல, அதனால தான் நான் வந்து ஹார்லிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் வந்து சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே வந்து மில்கோட தான் மிக்ஸ் பண்ணி குடிப்போம், இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டோம், சாப்பிடவும் கூடாது, அது நல்லதில்லை. பட் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சேலஞ்சுக்காக, சரிங்களா? ஸோ ஹார்லிக்ஸ் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கேன், என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ. ஸோ ஹெச் ஃபார் ஹார்லிக்ஸ். இனிமேல் ஹெச்சுக்கு என்ன ஹார்லிக்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ ஐக்கு என்ன சாப்பிட போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ ஐக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் இதான் வாங்கி வச்சுருந்தேன். கேமரி ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மேங்கோவும் ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நான் 2 ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன், மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டையுமே நான் உடனே சாப்பிட்டுட்டேன். அண்டு பாருங்கள், ரெண்டையுமே சாப்பிட்டுட்டேன். இந்த வாட்டி என்னோடய குட்டி பாப்பாவை சொல்ல முடியாது, ஏன்னா நான் தான் சாப்பிட்டுட்டு எனக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானே சாப்பிட்டுட்டேன், எனக்கு பொறுமையே கிடையாது. ஐஸ்கிரீம் பார்த்த உடனே சாப்பிட்டாச்சு. அண்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஐஸ் வாட்டர் தான், வேறு எதுவும் கிடைக்கல, சாரி. ஸோ ஐக்கு நம்ம ஐஸ் வாட்டர் தான் குடிக்க போகிறோம், வேறு எதுவும் என்கிட்ட ஐக்கு இப்போதைக்கு கிடையாது, இதுதான் இருக்குது. ஸோ சாரி. அண்டு இப்போ ஐக்கு ஐஸ் வாட்டர். ஸோ நிறைய குடிக்க முடியாது, கோல்டு இருக்குது ஆல்ரெடி, முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறேன், சரிங்களா? ஓகே. ஓகேவா இருக்குது ஐஸ் வாட்டர். ஸோ ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன். அண்ட் சாரிங்க, இவ்வளோ தான் குடிக்க முடியும், இதுக்கு மேலே குடிக்க முடியாது, ஏன்னா கோல்டு வந்துடும் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ தான் என்னால் குடிக்க முடியும். ஸோ ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம், பட் நம்ம வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம். ஸோ அதனால் ஐஸ் வாட்டர். ஓகே, கோல்டு வாட்டர் தான், பட் ஐஸ் வாட்டர், ஐஸில் வர வாட்டர், அதனால நம்ம ஐஸ் வாட்டர்னு சொல்கிறோம், சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜே தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஹெச்சுக்கு ஹார்லிக்ஸ், ஐக்கு ஐஸ் வாட்டர், அண்ட் ஜேக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம் ஜாம் பாப்ஸ் பிஸ்கெட். ஸோ இது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்கெட். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உள்ளாடி ஜாம் மாதிரி வச்சுருப்பாங்க, க்ரீமை சுற்றி. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலி கேவிட்டிஸுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிடாதீங்க, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ஸ்வீட்ஸே சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்வீட்ஸை பார்த்ததும் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. நான் அகெயின் ஸ்வீட்ஸ் தான் வாங்கியிருக்கேன், எல்லாமே ஸ்வீட் ஐட்டம்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்காகவும் ஒரு சாரி. அண்டு இப்போ நம்ம வந்து இந்த ஜிம் ஜாம் பிஸ்கெட் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் ஜே. ஸோ ஜே ஃபார் ஜிம் ஜாம் பாப்ஸ், சரிங்களா? ஸோ
நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து வெறும் 5 பிஸ்கெட்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 5 பிஸ்கெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். ஸோ ஒவ்வொரு பிஸ்கெட்ஸும் நமக்கு 2 ருபீஸ்க்கு கிடைக்கும். பட் தனியாலாம் வாங்க முடியாது, தனியாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு செட்டாக தான் வாங்க முடியும், சரிங்களா? அண்டு இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை தான் சாப்பிட போகிறோம். இந்த 5 பிஸ்கெட்ஸ்லேயும் என்னால் 5ஐயும் சாப்பிட முடியாது. ஸோ நான் வந்து ஒரு 2 சாப்பிட்றேன், சரிங்களா? ஓகே. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேயர் க்ரீம் வச்சுருப்பாங்க, அதுக்கு சென்டரில் ஜாம் வச்சுருப்பாங்க. அதனால தான். ஸோ இதோட நேம் என்ன மறந்து போச்சே, ஜிம் ஜாம். அதனால தான் ஜிம் ஜாம் வச்சுருக்காங்க, சரிங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் செகண்ட் ஒன், ஸோ நம்ம 2 சாப்பிட்ருக்கோம், கம்ப்ளீட்டாக சாப்பிட முடியாது. அதனால இது ஷேரிங் என்னோட குட்டி பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம், சரிங்களா? அண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக். ஸோ கேக் என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிட்கேட். எனக்கு டைரி மில்க் நான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மில்கி பார் அண்ட் கிட்கேட் பிடிக்கும். ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிட்கேட்டே சாப்பிட்டு கடைசியில் எனக்கு வாந்தி தான் வந்துட்டு. கிட்கேட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டைரி மில்க்கு அடுத்ததான் கிட்கேட் தான் பிடிக்கும். ஸோ நம்ம கேக்கு வந்து கிட்கேட் எடுத்துருக்கோம். ஸோ கே ஃபார் கிட்கேட். ஓகே. ஸோ ஹெச் ஃபார் ஹார்லிக்ஸ், ஐ ஃபார் ஐஸ் வாட்டர், ஜே ஃபார் ஜிம் ஜாம் பிஸ்கெட், கே ஃபார் கிட்கேட். அண்ட் உங்களை எத்தனை பேருக்கு கிட்கேட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ கேக்கு கிட்கேட் தான் நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் இந்த கிட்கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம், சரிங்களா? ஸோ கிட்கேட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். கிட்கேட். அண்ட் இந்த கிட்கேட் வந்து நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜஸ்ட் 10 ருபீஸ் கிட்கேட் தான். ஸோ பீஸ் 10, சரிங்களா? நான் இந்த ஈட்டிங் சேலஞ்சுக்கு, ஆல்ஃபபெட் ஈட்டிங் சேலஞ்சுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலை, ஓரளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நிறையா ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ இது என்னோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா ஆல்ஃபபெட் ஈட்டிங் சேலஞ்ச் என்னோடய ஃப்ரெண்டுக்காக. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலை, ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ். இதை தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அண்ட் ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியாது. அண்ட் கிட்கேட் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட போகிறது இல்லை, நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். யாருக்கெல்லாம்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு, என்னோடய குட்டி பாப்பாக்கும், சரிங்களா? ஸோ ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு ஒரு ரைம்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான். ஸோ அதனால் இது அவங்களுக்கு, இது எனக்கு, இது அவங்களுக்கு, இது எனக்கு இல்லை, இது அவங்களுக்கு, இது எனக்கு. ஸோ வச்சாச்சு அவங்களுக்கு. அண்ட் இதை தான் இவ்வளோ தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ரொம்ப எல்லாம் சாப்பிட முடியாது, ஆல்ரெடி பல்லுல எல்லாம் நிறைய கேவிட்டிஸ் வந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் சாப்பிடலாம். ஓகே. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்வீட்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவும் ரொம்ப பிடிக்கும், டைரி மில்க் அண்ட் கிட்கேட். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கே ஃபார் கிட்கேட். ஓகே. உங்களில் யாருக்காச்சும் கேவிட்டிஸ் இருக்கா? நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுத்திருக்கீங்க? நான் ஆல்ரெடி ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சைடு, இன்னொரு சைடில் கேவிட்டிஸ் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எப்படி உங்களோட கேவிட்டியை கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சாப்பிட்றலாம். சாப்பிட்டாச்சு. அண்ட் இப்போ நம்ம எள்ளுக்கு வந்தாச்சு. எள்ளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்டு. ஸோ லட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ எல்லா ஸ்வீட்ஸும் சாப்பிட்டதுனால, எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸும் சாப்பிட்டதுனால என்னால் ரொம்ப லட்டு சாப்பிட முடியல. ஸோ கொஞ்சோண்டு சாப்பிட்லான்னு இருக்கேன், இவ்வளோண்டு தான் சாப்பிட்லான்னு இருக்கேன். அகெயின் இதுவும் ஷேரிங் தான்.
நம்ம ஷேர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்காகவே இதை வச்சுக்க போகிறோம். அண்டு இவ்வளோ லட்டு தான் என்னால் சாப்பிட முடியும். ஸோ சாரி. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். லட்டு வந்து நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிட்டு. அண்டு இதை விடவும் ஆரஞ்சு கலர் லட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி கீ மெல்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. வாழை வச்சதுமே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்கும். ஸோ இதை சாப்பிடலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம HIJKL வரைக்கும் சாப்பிட்டோம். ஹெச்சுக்கு ஹார்லிக்ஸ் சாப்பிட்டோம், ஐக்கு ஐஸ் வாட்டர் குடித்தோம், ஜேக்கு ஜிஞ்சாம் பிஸ்கெட் சாப்பிட்டோம், கேக்கு கிட்கேட் சாப்பிட்டோம், அண்ட் எல்லருக்கு லட்டு சாப்பிட்டோம். இன்னும் நம்ம எம்முக்கு என்ன சாப்பிட போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ எம்முக்கு நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மால்கிஸ்ட்னு ஒரு பிஸ்கெட். அண்ட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் ஃப்ளேவர்ட் க்ரன்ச்சி லேயர்ட் கிராக்கர் பிஸ்கெட் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 50-50 பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து என்னென்னு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சீஸ் ஃப்ளேவர்டு இருக்கும். சீஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம 50-50 பிஸ்கெட்டோட அந்த இதில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. பட் இது நல்லா இருக்கும், ஏன்னா சீஸ் ஃப்ளேவர்டு இல்லையா. ஸோ க்ரன்ச்சி லேயர். ஸோ இன்னும் நல்லா இருக்கும். ஸோ தான் நாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் மால்கிஸ் பிஸ்கட். நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது. ஆனால் இந்த சீஸோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. சீஸ் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் இது நான் ரீசெண்டாக தான் இந்த பிஸ்கட் வந்து ட்ரை பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதோட கவர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் வாங்கினேன். அண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டைம்ஸ் இது வாங்கியிருக்கேன். அண்டு இது பார்த்தீங்கன்னா 3rd டைம் வாங்குறது. இதுவும் அதே தான், நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்றோம். அது நமக்கு நிறைய ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அப்போது இவ்வளவு சாப்பிட்டுட்டு நமக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட முடியாது, அதான் உண்மை. ஸோ அதனால் நம்ம வந்து இவ்வளோ தான் சாப்பிட்றோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆல்ஃபபெட்ஸில் வேறு என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்கள், முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஸோ M ஃபார் மால்கிஸ் பிஸ்கெட். இப்போ நம்ம எண்ணுக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் ஒரு வேஃபர்ஸ். அண்டு என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்களேன். அண்டு எல்லாருமே மேக்ஸிமம் வந்து குட்டி பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு வேஃபர்ஸ் தான். என்னன்னா நானே சொல்லிடுறேன், நபாட்டி. ஸோ நம்ம எல்லாருக்குமே நபாட்டி வந்து ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக. ஸோ நபாட்டி வேஃபர்ஸ் தான் நான் வந்து எண்ணுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். நபாட்டி வேஃபர்ஸ் எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. அண்டு நான் வந்து சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். வேஃபர்ஸும் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் நபாட்டி வேஃபர்ஸ் வாங்கியிருக்கேன். எண்ணுக்கு நபாட்டி வேஃபர்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இந்த எல்லோ கலர் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவரை விடவும் இந்த சீஸ் க்ரீம் ஃப்ளேவர் வந்து இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எல்லோ கலர்ட். ஓகே, ஸோ சீஸ் க்ரீம் வேஃபர் பிஸ்கெட்ஸ் வேஃபர்ஸ். அண்ட் இது எதில் பண்ணுறாங்கன்னு தெரில, பட் நல்லா இருக்கு. நம்ம இனிமேல் இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து வேஃபர்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு எந்த வேஃபர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நபாட்டி வேஃபர்ஸுங்கிறது எல்லாருக்குமே ஃபேவரேட்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே பார்த்தாலும் நபாட்டி எல்லா ஷாப்ஸ்லேயும் மோஸ்ட்லி நபாட்டி அவைலபிளாக இருக்கும். ஸோ இதான் எல்லாருக்கும் ஃபேவரேட்னு நான் நினைக்கிறேன்.
வேஃபர்ஸில் உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வேஃபர்ஸ் சாப்பிட்லாம். இவ்வளோதான் சாப்பிட்டேன், 2 பீஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டேன், செகண்ட் பீஸ் அண்ட் எனக்கு இவ்வளோ தான். ரொம்ப சாப்பிட முடியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ தான். பார்ட் 2 ஆல்ஃபபெட் ஈட்டிங் சேலஞ்ச் அண்ட் நம்ம ரிமைனிங் வந்து பார்ட் 3ல் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ஆல்ஃபபெட் ஈட்டிங் சேலஞ்ச் வந்து எப்படி இருந்தது, அண்ட் இதுக்கப்புறம் என்ன சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கப்பல் சேலஞ்சஸ்னாலும் ஓகே தான், எதுனாலுமே நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். சோலோனா நான் வந்து பண்ணுவேன், கப்பல்னால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணுவோம். அண்ட் பாய், வெயிட் ஃபார் பார்ட் 3.